மிகை மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நான் எங்க வந்திருக்கிறேன் என்று நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிகை மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நான் எங்க வந்திருக்கிறேன் என்று நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற பேக்ரவுண்ட பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாமரை தடாகத்துக்கு தான் வந்திருக்கின்றேன். இலங்கையிலேயே 356 மீட்டர் உயரம் கொண்ட வானளாவிய உயர்ந்த கட்டிடம் இந்த தாமரை கோபுரம். இன்று இந்த தாமரை கோபுரத்தை தான் நான் உங்களுக்காக சுத்தி காட்டுறதுக்கு வந்திருக்கின்றேன். உள்ளுக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்குது, மேல போய் அந்த காட்சி எப்படி இருக்கின்றது, இரவு நேரம் நான் இன்றைக்கு இரவு நேரம் வந்திருக்கேன். ஏன்னா இரவு நேரம் நான் இதுல இருக்கின்ற அந்த கலர் லைட்ஸ்கள் தெரியும் போது மிக அழகாக இருக்கு இந்த தாமரை கோபுரம். எனவே இன்றைய தினம் உங்களுக்காக நான் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் டிடி. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். 9.5 மீட்டர் முதல் 17.8 மீட்டர் ஆழம் கொண்ட 69 குவியல்களை கொண்டுதான் இந்த அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலே உள்ள தாமரை மலர்ந்த வெளிப்புறத்தில் மட்டும் 21,280 பிக்சல் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 1.3 கிலோவாட் மோட்டார் மூலம் 90 நிமிடங்களில் 360 பாகை திரும்புகின்ற சுழலும் உணவகம் ஒன்றும் இங்கே அமைஞ்சிருக்கின்றது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உள்ளுக்குள்ளே தான் போக போகிறேன். நீங்களும் வாங்க, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, மேலே இருந்து பார்க்கும்போது எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள். இங்கே இருந்து பார்க்கும்போது முத்துராஜுல ஒயில் டெர்மினல் 9,400 மீட்டர் தூரத்தில் 22 பாகையில் தெரியும். இந்த இடம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 1,100 மீட்டர் உயரத்துல 31 பாகை பியரிங்ல தான் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திறந்த உணவகங்கள் மற்றும் தகவல் மையம், அது மட்டும் இல்லாமல் நினைவு பொருட்கள் கடைகள் என்பன காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பிக்சல் ப்ளூம் டிஜிட்டல் ஆர்ட் மியூசியம் பார்வையாளருக்கு தனித்துவமான ஒரு அனுபவத்தையும் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் கோபுரத்தின் மேல்தளங்களுக்கு நாங்கள் செல்ல பல்வேறு செயற்பாடுகளுக்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 23 மற்றும் 24வது மாடியில் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு கட்டுப்பாட்டு அறைகள் காணப்படுகின்றன. இவை இலங்கையின் தகவல் தொடர்பு அமைப்புக்கு மிக முக்கிய பங்காற்றுகின்றன.
அடுத்து 25 மற்றும் 26ஆம் மாடிகளில் வந்து பெரிய விருந்துகள், நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பேஸும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் வருகின்றார்கள். திருமண விழாக்கள், நிறுவன நிகழ்ச்சிகள் என்பனவும் இடம்பெறுகின்றன. அது மட்டுமில்லாமல் 28வது மாடியில் வந்து விஐபி லக்ஸுரி சூட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை வந்து விருந்தினர்களுக்கான சிறப்பு வசதிகளோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 29வது மாடியில் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் ஒப்சர்வேஷன் டெஸ்க்னு சொல்கிறது. இதில் வந்து 360 டிகிரியில் வந்து நாங்கள் கொழும்பு நகரத்தையும் வந்து மிக தெளிவாக காண முடிகின்றது. உயரமான கட்டிடங்கள், இந்திய பெருங்கடலின் நீல நிற அழகு, அது மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள பசுமையான நிலப்பரப்புகள் அனைத்தும் இங்கிருந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றன. இது புகைப்படம் எடுக்கவும் நகரத்தின் அழகிய காட்சியை வந்து உயரத்தில் இருந்து காணவும் ரசிக்கவும் முடியும். இது வந்து ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, தொழில்நுட்ப முன்னேற்றம், சுற்றுலா வளர்ச்சி மற்றும் நகர மேம்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு முக்கிய சின்னமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கோபுரத்தை பார்க்க வந்து அதன் அழகையும் அனுபவங்களையும் ரசித்து செல்கின்றனர். இன்று நீங்கள் என்னுடன் சேர்ந்து கொழும்பு தாமரை தடாகத்தை பார்த்து ரசித்திருப்பீர்கள். மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவை உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி. வணக்கம்.